தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது மருத்துவ நேரம். இன்றைய மருத்துவ நேர நிகழ்ச்சியில் உடல் வலி மற்றும் எலும்பு முறிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கிறார் RS வேலுமணி சித்த ஆயுர்வேத மருத்துவமனையின் பாரம்பரிய வைத்தியர் RS வேலுமணி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம முதல்ல எலும்பு முறிவு பத்தி பார்த்துடலாம். விபத்து ஏற்பட்டுருச்சு, எலும்பு முறிவு ஏற்பட்டுருச்சு அப்படின்ன உடனே முதல்ல என்ன முதலுதவி செய்யணும், எப்படி நம்ம வைத்தியசாலைக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. ஆமா, அதாவது பாத்தீங்கன்னா மற்ற நோய்களை காட்டிலும் இந்த எலும்பு முறிவு யாருக்கு எப்போ ஏற்படுதுங்கிறது தெரியவே தெரியாது. இப்போ ஒரு சாதாரண சைனஸ் பிரச்சனை எடுத்துக்கிடலாம், ஆஸ்துமா பிரச்சனை எடுத்துக்கிடலாம். சைனஸ் கொஞ்சம் கொஞ்சமா மூக்கடைப்பு வரும், தும்மல் வரும், அவங்க ஒரு டாக்டர்கிட்ட போய் பழக்கப்பட்டுருவாங்க. ஆஸ்துமா அதே மாதிரி சைனஸ் முத்தி போய் நுரையீரல் பாதிச்சு நமக்கு அதுக்குள்ள அவங்க ஒரு டாக்டர்கிட்ட போயிடுவாங்க, பழக்கம் ஏற்பட்டுரும். ஆனா இந்த எலும்பு முறிவு மட்டும் ஒரு நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருப்பாங்க, ஒரு பரீட்சைக்கு போயிட்டு இருப்பாங்க, ஒரு ஒரு கல்யாண விஷயத்துக்காக போயிட்டு இருப்பாங்க, ஒரு வேலை விஷயமா போயிட்டு இருப்பாங்க, வெளியூர்ல இருந்து வெளியூருக்கு போவாங்க, நாடு விட்டு நாடு வந்திருப்பாங்க, மாநிலம் விட்டு மாநிலம் வந்திருப்பாங்க, உள்ளூர் விட்டு வெளியூர் போயிருப்பாங்க. இப்படி ஒரு சம்பந்தமே இல்லாத டயத்துல எதிர்பாராத ஒரு நிமிஷத்துக்கு முன்னக்கூட்டி கூட நமக்கு தெரியாது இந்த இடத்துல நமக்கு எலும்பு முறிவு ஏற்பட போகிறது. நம்ம முன்னெச்சரிக்கையா என்ன செய்யணுங்கிறது யாருக்குமே தெரியாது. மற்ற நோய்க்கு சோரியாசிஸ் இருக்குன்னா ஸ்கின் டாக்டர் கிட்ட பழகி மாத்திரையை கையோட கொண்டு போவார், ஆஸ்துமா இருக்குன்னா மாத்திரையை கையோட கொண்டு போவார். ஆனா இந்த எலும்பு முறிவுக்கு மட்டும் அவருக்கு முன்னெச்சரிக்கையா இருக்க தெரியாது. ஏன்னா அவருக்கே தெரியாது நமக்கு எலும்பு முறிவு ஏற்பட போகுது அப்படின்ட்டு. அப்போ இந்த எலும்பு முறிவுக்கு அந்த நோயாளி மட்டும் பழகினா பத்தாது, அதை காக்கிறதுக்கு அந்த முதலுதவியை நோயாளி மட்டும் அதை செஞ்சா பத்தாது. ஏன்னா ஒருத்தர் பைக்ல போயிட்டு இருக்காரு, கீழே விழுந்துருந்தாரு, அவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டுருது. அக்கம் பக்கத்தில் உறவினர்கள் இருக்க மாட்டாங்க, பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க, அவங்க அண்ணன் தம்பிகள் இருக்க மாட்டாங்க, யாரோ ஒருத்தர் தான் ஹெல்ப் பண்ணணும். அப்போ அவருக்கு நம்ம உதவி பண்ணணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருமே நமக்கு எலும்பு முறிவுக்கான முதல் உதவியை கற்று வச்சிருந்தாதான் நம்ம செய்ய முடியும். இது பாடத்திட்டத்திலே கொண்டு வந்தாதான் நமக்கு இது முதல் உதவியா ஒரு அடிப்படை எலும்பு முறிவுக்கு அடிப்படை முதலுதவி தான். ஏன்னா ஒருத்தருக்கு கால் முறிவு ஏற்பட்டுட்டு கீழே போறாரு, பைக்ல போறாரு, கீழே விழுறாரு, கால் 2 துண்டுகளாக முறிவு ஏற்பட்டுட்டு அவருக்கு நம்ம இஷ்டத்துக்கு தூக்கி பைக்கில் வச்சுலாம் கொண்டுகிட்டு வர முடியாது. கீழே விழுந்துருந்தாரு, எலும்பு 2 துண்டுகளாக முறிவு ஏற்பட்டுருது. நம்ம அவரை தூக்கி கொண்டு போய் பைக்கில் வச்சு காலை தொங்க போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டே வந்தா ஏற்கனவே முறிந்த எலும்பின் 2 முனைப்பகுதிகளும் 2 கத்தி முனைகள் போன்று இருக்கும். 2 கத்தி போன்று எங்க எலும்பு முறிஞ்சு போய் இருக்கும். நீங்க பைக்ல வச்சு கூட்டு வந்தீங்கன்னா 2 பக்கமா ஆடி ஆடி உள்ள எலும்பு அந்த இரும்பு மாதிரி இருக்கக்கூடிய எலும்பு சுத்தி இருக்கக்கூடிய சதைகள், நரம்புகள், இரத்த நாளங்கள் இதெல்லாம் அறுத்து விட்டுரும். அப்போ இதோட பாதிப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ முதலுதவி அப்படிங்கிறது எலும்பு முறிவுக்கு மிக முக்கியம். அந்த எலும்பு முறிந்த பகுதிகளை சிறிதளவும் அசைக்காமல், இப்ப நிறைய பேர் இருக்காங்க அதிக பிரசங்கத்தனம் பண்றவங்க, எலும்பு முறிஞ்சிட்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து பிடிச்சு ஆட்டி பார்க்கறது, உதற சொல்றது, இந்த மாதிரி முரட்டுத்தனமா ஏதாவது பண்றது நிறைய பேரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இறுக்கி அல்லது ஏதாவது பக்கத்துல இருக்கக்கூடிய துணியை இறுக்கி கெட்டி, பேண்டேஜ் ஏதாவது இறுக்கி கெட்டி டைட்டா கொண்டு வர்றதையும் பார்க்கும். இதை பார்க்கறதுக்கு முன்னால ஒரு நேரம் பார்த்தோம். மக்கள் வணக்கம். 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 உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் இஸ்மாயில் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? காரைக்குடியில பேசுறேன். மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க. இடுப்பெலும்பு விலகி இருக்கா? இடுப்பெலும்பு விலகி இருக்கா? ஆமா ஐயா. வயசு என்னாச்சு உங்களுக்கு? ஆபரேஷன் பண்ணாங்க. சரி. ஆனா ஆபரேஷன் பண்ணல. எத்தனை வருஷமா ஆபரேஷன் பண்ணணும்னு இருக்காங்க சொன்னாங்க? 3 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஆமா, நான் மாத்திரை போட்டு அப்படியே ஓட்டிட்டு இருந்தேன் சார். உங்களுக்கு வயசு என்னாச்சு? 57 சார். 57. சரியா? மோஷன்லாம் ஃப்ரீயா போகுதா? மோஷன்ல கொஞ்சம் டைட்டா தான் சார் இருக்கு. மோஷன்லாம் கொஞ்சம் டைட்டா இருக்கு. யூரின்லாம் நல்லா போகுதா?
யூரின்ல வரும் சார். கால்ல எதுவும் வீக்கம் இருக்கா? குதிங்கால் கணுக்கால்ல? வீக்கம் சார். தெரியாதமா கேரளா ட்ரீட்மெண்ட் போனேன் சார். அங்க ஒரு வாரம் தங்கினேன். சரி. அதுல இருந்து இடுப்பு ரொம்ப ரொம்ப இடுப்பு பகுதியே ரொம்ப இழச்சி போயிட்டு காலம் பழகலாம் மாதிரி போயிட்டு நடக்க முடியல சார். சரி சரி சரி. அதாவது உங்களுக்கு முதுகுல வலி வந்தது, கீழே எதுவும் விழுந்தீங்களா நீங்க? கீழே சார். நான் 2014 இடுப்பு ஊசி போட்டாங்க. சரி சரி. அப்புறம் வண்டிலாம் வெயிட்டுக்கு பைக் ஓட்டுனதுனால இதாயிடுச்சு சார். சரி ஓகே. அதாவது உங்களுக்கு இரணிய ஆபரேஷன் பண்றதுக்காக முதுகு தண்டுவடத்துல இன்ஜெக்ஷன் போட்டாங்க. ஆமா ஆமா சார். அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு இந்த முதுகுல வலி வருது. ஆமா அதுதான். இதுக்கு நீங்க கேரளாவுல போய் வைத்தியம் பார்த்தீங்க, உங்களுக்கு அதிகமாயிருக்கு. ஆமா சார். அது அவங்க பண்ணா இடுப்புல ரொம்ப இழச்சி வச்சுட்டாங்க. சரி. ரெண்டு காலும் உணர்வுலாம் நல்லா இருக்கா? உணர்வு ரொம்ப நீண்டு போயிட்டு கால்லாம் இடுப்புல இருந்து. சரி ஓகே. நல்ல உணர்வுலாம் இருக்கு, உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிறேன். முந்திலாம் நல்லா நடப்பேன். இப்ப கொஞ்சம் நடக்க முடியல சார். இப்ப நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆமா நடக்கும் கஷ்டமா இருக்கு. என்ன வேலை பாக்கீங்க ஐயா? மெக்கானிக் வேலை பார்த்தேன் சார். மெக்கானிக் குனிஞ்சே கிடந்து வேலை பார்ப்பீங்களா? ஆமா சார். மெக்கானிக் வேலை. சரிங்க ஐயா, போனை கட் பண்ணியிருக்கேன், நான் இதுக்கு விளக்கம் சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரிப்போர்ட்ல வந்து முதுகு தண்டுவடம் விலகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முதுகு தண்டுவடம் வந்து விலகி நேரே வர்றதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. சாதாரண மக்களை யோசிச்சு பார்க்கணும். முதுகு வந்து நேர அப்படி விலகாம இருந்துச்சுன்னா முதுகு குனிய முடியுமா, நிமிர முடியுமா, சைடுல திரும்ப முடியுமா? முதுகு தண்டுவடத்தோட படைப்போட நோக்கம் என்ன? முதுகு தண்டுவடம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கு? முதுகெலும்பு எதுக்கு ஒரே எலும்பா இல்லாம சின்ன சின்ன எலும்பா L1 L2 L3 L4 L5 இப்படி C1 C2 இப்படி வரிசையா ஒவ்வொரு எலும்பா படைக்கப்பட்டிருக்கு? அந்த ஸ்பிரிங் மாதிரி எப்படி எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு? நல்லா வளைஞ்சு கொடுக்கறதுக்கு, பின்னால வளைஞ்சு கொடுக்கறதுக்கு, சைடுல திரும்புறதுக்கு, இப்படி விலகி நேரே வர்றதுக்காக தான் முதுகு தண்டுவட எலும்பு படைக்கப்பட்டிருக்கு. அப்ப முதுகு விலகிட்டு அது முதுகெலும்பு விலகுது நேரே வர்றதுக்கு தான் அது படைக்கப்பட்டிருக்கு. நம்ம குனியும் போது அது விளைஞ்சு கொடுக்கும், விலகிதான் வளைஞ்சு கொடுக்கும். சைடுல திரும்பும் போது விளைஞ்சு கொடுக்கும், விலகிதான் விளைஞ்சு கொடுக்கும். இப்படி அது விலகிதான் நேரே வரும். குதிரை ஓட்டுறவங்களுக்கு கூட நமக்கு முதுகு தண்டுவடம் அது வந்து விலகாது. அதாவது எப்படின்னா விலகி தனியா போயிடாது, விலகி நேரே வரும். குதிரை போட்டும் போது கூட அவங்களுக்கு இது முதுகு வலி வருதா? குதிரை ஓட்டுறவங்களுக்கு யாருக்காவது முதுகு வலி வந்து படுத்த படுக்கையா இருக்காரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. குதிரை ஓட்டுறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமா இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அங்க உங்களுக்கு வந்து அந்த அறுவை சிகிச்சைக்காக முதுகு தண்டுவடத்தில் இன்ஜெக்ஷன் பண்ணும்போது அது மூளையில இருந்து வரக்கூடிய ஒரு தண்டுவட நரம்பு. மூளையையும் நம்மையும் அந்த நரம்பையும் தனியாக பிரிச்சு பாத்திர முடியாது. மூளை என்னென்ன வேலைகள் செய்தோ இந்த தண்டுவட நரம்பு வேலை செய்யுது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு காலில் ஒரு பூச்சி கடிக்கு, ஒரு எறும்பு கடிக்கு, நம்ம இன்னொரு காலை வச்சு அழுத்தி விட்டுருதோம். அது எங்க இருந்து வருது? ஆர்டரு இடுப்பு தண்டுவட நரம்புல இருந்து தான் வருது. இதுக்கு ரூம் போட்டு யோசிச்சு நம்ம பூளை கீழே வந்து பூச்சி கடிக்கு நம்ம அதை வந்து கொல்லணும்னு இதை யோசிச்சா செய்யறோம்? கிடையாது. அங்க கடிச்சதுன்னா உடனே இன்னொரு காலை வச்சு அதை கொண்டுருதோம். அப்போ அது முதுகு தண்டுவடத்துல இருந்து வரக்கூடிய ஒரு ஆர்டர். மூளை என்னென்ன வேலை செய்தோ அதே வேலையை முதுகு தண்டுவடமும் செய்து. நம்ம முதுகு தண்டுவட நரம்பையும் மூளையும் தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. சித்தாவில் அது மூளை நரம்புன்னு தான் சொல்றாங்க, தண்டுவட மூளைன்னு தான் சொல்றாங்க. அப்போ அதுல போய் நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணும்போது, முதுகு தண்டுவடத்துல அறுவை சிகிச்சைக்காக இன்ஜெக்ஷன் பண்ணும்போது அந்த முதுகு தண்டுவடம் பாதிக்கத்தான் செய்யும். நிறைய பேர் குழந்தை பேருக்காக முதுகு தண்டுவடத்துல இன்ஜெக்ஷன் பண்ணும்போது அதுக்கப்புறம் வெயிட் அதிகமாகிறது, நிறைய நீர்க்கட்டிகள் ஏற்படுறது, முதுகுல வலி வர்றதெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி முதுகு தண்டுவடத்துல இன்ஜெக்ஷன் பண்ணா வலி வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து மெக்கானிக் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து குனிஞ்சுக்கிட்டு அந்த சில வண்டிக்கு இடையில வந்து உள்ள உடம்பை போட்டு வளைச்சி குளிஞ்சு இப்படி சில டயத்துல வேலை பார்ப்பீங்க. இதனாலையும் வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த மெக்கானிக்கு இந்த காரு பழைய இரும்புகள்ல தான் நமக்கு வந்து உலகத்திலே இல்லாத கிருமிகள்லாம் அங்கதான் இருக்கும். கிருமிகள்லாம் இந்த காயலாங்கடை இரும்பு கடைலாம் பழைய பொருட்கள்லாம் சேர்த்து கொண்டு வைக்காங்கல்ல, பழைய பொருட்கள்லாம் ஒரே இடத்துல கொண்டு சேர்த்து வைப்பாங்க, அதை போட்டு பிரிப்பாங்க. அப்போ அதுல வந்து நமக்கு கிருமிகள் மூக்கு வழியா, வாய் வழியா, நகை வழியா, கை வழியா, தோல் வழியா உள்ள போகும். இப்படி
காயலாங்கடை தொழில் பண்றவங்களுக்கு எப்படி கிருமி தொற்றுகள் ஏற்படுதோ அதே மாதிரி இந்த வண்டி ஒர்க் ஷாப்ல வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த அந்த அந்த இரும்புகள் வண்டியோட டயரு இந்த மாதிரி இடத்துல மெக்கானிக் ஒர்க் ஷாப் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி கிருமி தொற்றுகள் ஏற்படும். நாங்கள் நிறைய பேர்த்த பார்த்துருக்கோம். அதனால நீங்க நேரில் வரும்போது நம்ம இன்ஜெக்ஷன் போட்டதுனாலதான் முதுகு தண்டுவடத்தில் உங்களுக்கு பாதிப்பு இருக்கா, அல்லது இந்த மாதிரி உங்க ஒர்க்குனால உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஏற்பட்டிருக்கா, முழு முதுகுல வந்து தொடர்ந்து குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யறதுனால வலி இருக்காங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கேற்றாற் போல சிகிச்சை கொடுத்து குணப்படுத்திடலாம். வந்து பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. எலும்பு முறிவுக்கான முதலுதவி பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, அதை பத்தி தொடர்ந்து. ஆமா, அதாவது பாத்தீங்கன்னா கால் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. நம்ம வந்து ஒரு பைக்ல கூட்டிட்டு போயாச்சுன்னா அந்த 2 எலும்புகளும் உள்ளுக்குள்ள கத்தி முனைப்புகள் போன்றிருக்கும். அது வந்து உள்ள அறுத்து மஜ்ஜைகளை சேதப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மஜ்ஜை மிக முக்கியமானது. மஜ்ஜை அறுக்கிறாம பார்த்துக்கிடணும். உடையும் போது அங்க மேல இருக்கக்கூடிய ஓடு மட்டும்தான் உடைஞ்சிருக்கும். கீழே விழுந்து உடையும் போது அந்த எலும்பு உடையும் போது மேல ஓடு மட்டும்தான் உடைஞ்சிருக்கும். இவங்க வந்து பைக்ல போட்டு ஆளாளுக்கு இழுத்து அதை பைக்ல வச்சு கொண்டு வந்து காலை ஆட்டிக்கிட்டே கொண்டு வந்தா அந்த இரு முனைப்பகுதிகளும் உள்ள இருக்கக்கூடிய மஜ்ஜையை அறுத்து விட்டுரும். அப்ப மஜ்ஜை சேர்றதுக்கு ஒரு 20 நாள் ஆகும். திருப்பி மேல ஓடு படிறதுக்கு எக்ஸ்ட்ரா நாள் ஆகும். நாட்கள் இழுக்கும். அதனால முதலுதவிங்கிறது மிக முக்கியம். இந்த எலும்பு முறிவுக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுன்னா எப்படி தூக்கிட்டு வரணும்? அந்த இப்ப முட்டிக்கு கீழே 2 எலும்பு உடைஞ்சு போச்சுன்னா அந்த உடைஞ்ச இடத்துல உடம்பு ஒரு ஆள் காலை ஒரு ஆள் பிடிச்சு அப்படியே ஆட்டோல ஏற்றி அல்லது கார்ல ஏற்றி காலு தொங்காம எங்களோட வைத்தியசாலைக்கு கூட்டிட்டு வரணும். கையெலும்பு முறிவு ஏற்பட்டு போச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அட்டைகள் ஏதாவது எடுத்து தாங்களாக ஒரு அழுத்தம் இல்லாத துணிகளை வச்சு சுத்தி அசைவில்லாமல் எங்களோட வைத்தியசாலைக்கு கூட்டிட்டு வரணும். அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட்ல சிக்கிக்கிட்டாரு, முதுகு தண்டு இடத்துல அடிபட்டுட்டு. அப்போ நீங்க வந்து அவரை தூக்கி வச்சு அதாவது முதுகு தண்டு விடத்துல எலும்பு கிராக் ஆயிட்டு வைங்களேன், ஒரு L4ல கிராக் ஆயிடுச்சு அல்லது பிராக்சர் ஏற்பட்டுட்டு அவரை கொண்டு போய் நீங்க நிறைய பேர் தூக்கி உட்கார வைப்பாங்க. ஏற்கனவே L4 உடைஞ்சு போச்சு ஆக்சிடென்ட்ல, அவர் மயக்கத்துல இருப்பாரு. மேல தூக்கி நேர்படுத்தும் போது அவங்களுக்கு அந்த L4ல ஃபுல் வெயிட் உட்காரும், உடைஞ்ச இடத்துல ஃபுல் வெயிட் உட்காரும். L4க்கு மேல ஒருத்தர் 60 கிலோ இருக்காருன்னா கீழே 30 கிலோ இருக்கும், மேல 30 கிலோ இருக்கும். அப்ப நேர்படுத்தும் போது மேல 30 கிலோ இந்த L4 வச்சு அழுத்தம், உடைஞ்ச இடத்தை வச்சு அழுத்தம். அப்போ அவரு கூட கொஞ்சம் மயக்கத்துக்கு போவாரு. இதனால உயிரிழப்புகள் வர்றதுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதுகு தண்டு விடத்துல முறிவு ஏற்பட்டவங்கள சும்மா அப்படி உட்கார வச்சா மேல அந்த வெயிட் அழுத்தி மேலும் அந்த எலும்பு உடைஞ்சு அந்த நரம்பு தண்டு விடத்தை அறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ முதுகு தண்டு விடத்துல எலும்பு முறிவு ஏற்பட்டவர்கள் என்ன மாதிரியான முதலுதவி சிகிச்சைகள் அவங்களுக்கு தேவைன்னா, பக்கத்துல ஒரு பெட்ஷீட்டு அல்லது பெரிய தார்பாயின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அதுல உருட்டி போடணும். தூக்கக்கூடாது. காலை ஒரு ஆள் கையை ஒரு ஆள் தூக்கக்கூடாது, உருட்டி போடணும். உருட்டி அந்த போர்வையா அல்லது அந்த தார்பாயா அல்லது அந்த கட்டில உருட்டி போட்டு அல்லது ஒரு பெஞ்சு மாதிரி பலகை மாதிரி அதுல உருட்டி போட்டு தூக்கிட்டு வரணும். ஆம்புலன்ஸ்ல அல்லது இதுல கார்ல வச்சு தூக்கிட்டு வரணும். அப்போ அவங்களுக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கறதுக்கு ஏதுவாக இருக்கும், எளிதில் குணமடையும். இப்ப எங்க தாத்தா காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் முதுகு தண்டு விட எலும்பு முறிவு ஏற்பட்டவர்களுக்கு கட்டி குணப்படுத்தி அடுத்த வருஷம் அதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. பண தொழிலாளிகள் எல்லாம் பார்த்துருப்பாங்க. இப்பதான் ஆக்சிடென்ட் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பனை தொழிலாளிகள் மேல ஏறி பனையில இருந்து கீழே விழுந்துருவாங்க. கீழே விழுந்த உடனே முதுகு தண்டு வடம் முறிவு ஏற்பட்டுரும். அந்த நபரை முதுகை நேர்படுத்தி துல்லியமாக ஒன்று சேர்த்து கட்டி அதே குணப்படுத்தி அதே நபரை அடுத்த வருடங்களுக்கு அதே வேலையை செய்ய வச்சிருவாங்க. இது பற்றி பேசுறதுக்கு முன்னால நேர் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க. சௌந்தரராஜன். எங்க இருந்து பேசுறீங்க? ஆவடியில இருந்து பேசுறேன். 69 வயசு. மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்க சார். 3 மாசத்துக்கு முன்னாடி நான் கீழே விழுந்து சரி இடது கை முட்டியில கிராக் மாதிரி விட்டு போச்சு. சரி, அது வந்து ஆர்த்தோ டாக்டர் கிட்ட காமிச்சேன். சரி, அவங்க என்ன செஞ்சாங்க,
மாவு கட்டு போடாம ஒரு பேக் மாதிரி ஒண்ணு கொடுத்துட்டாங்க. சரி. அது போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்ப திரும்ப வலி வந்து போய் பார்த்தா ரொம்ப பெருசா கிராக் விட்டு போச்சு. இது வந்து சர்ஜரி தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி. அதுக்கப்புறம் 2-3 இடத்துல நான் இந்த கட்டு கட்டுறவங்க நாக்கு புத்தூர் கட்டு கட்டுறவங்ககிட்ட காமிச்சேன். சரி. கடைசியா இங்க வடபழனி தான் வந்து காமிச்சேன். அவங்க என்ன செஞ்சாரு, டாக்டர் பார்த்துட்டு இது 4 ஆயிடுச்சுங்க, 3 மாசம் ஆகி போச்சு, இது சர்ஜரி தாங்க பண்ணணும், வேற சோர்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. சரி. எனக்கு ஏற்கனவே பைபாஸ் உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இந்த இடது கால ஆபரேஷன் ஸ்டீல் பிளேட் எல்லாம் வச்சிருக்காங்க. சரி. அதனால ஆபரேஷன் இல்லாம ஏதாவது பண்ண முடியுங்களா? சரி. உங்களுக்கு இந்த முழங்கைய இப்படி கைய தொட வருதா, தோள்பட்டைய தொட வருதா? வருதுங்க. அவரு அந்த வடபையில வந்து டாக்டர் செக் பண்ணாரு. தோள்பட்டியும் ஒரே கையில தொட முடியுது, பார்த்தாரு. முடியுது இல்ல? பிறகு எதுக்கு உங்களுக்கு அடுத்த ட்ரீட்மெண்ட்? கைய தூக்கணுமா, ரொம்ப நாள் நிக்க மாட்டேங்குது, உடனே விழுந்துடுது. சரி. அதாவது இந்த முழங்கையில ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு வைங்களேன், கைய நீட்டும் போதும் மடக்கும் போது இந்த தோள்பட்டைய தொட வந்துட்டுன்னா நமக்கு மேல் சிகிச்சை தேவையில்ல, அப்படி விட்டுறலாம். ஒருவேளை நீங்க இப்படி வச்சுக்கிட்டே இருந்ததுனால தோள்பட்டையில வலி வந்திருக்கலாம். தோள்பட்டையில வலி வரல ஐயா, முட்டிதான் எனக்கு. முட்டியில தான் வலி அடிக்கடி வர்றது இல்ல. இப்ப வலி வர்றது இல்ல? இல்ல, வலி எல்லாம் வர்றது இல்ல. பிறகு அதை பத்தி தோள்பட்டையும் அந்த உடைஞ்ச கையில வந்து தொடலாம். கையை கொஞ்சம் தூரம் தூக்க முடியும், அதுக்கு மேல தூக்க முடியாது. அப்படியே கொஞ்சம் தூரம் தூக்கினாலும் உடனே கீழே இறங்கிடும். சரி. அதாவது உங்களுக்கு நல்ல சிகிச்சை இல்லாம ஏதாவது பண்ண முடியுங்களா? சரி. உங்களுக்கு நல்ல தோள்பட்டைய தொட வருதா? என்ன சார்? இப்படி 5 விரலை வச்சு தோள்பட்டைய தொட வருதா? வருது. அதெல்லாம் அவரே செக் பண்ணி பாத்துட்டாரு. வடபழனியிலே டாக்டர் செக் பண்ணிட்டாரு. 5 விரலையும் உங்களுக்கு அந்த தோள்பட்டைய தொட வருதுன்னா அதுக்கு மேல் சிகிச்சை எதுவும் தேவையில்லை. தைலங்கள் போட்டாலே சரியாயிரும். இருந்தாலும் நான் இருக்கும்போது, வடபழனியில நான் இருக்கும்போது நீங்க நேர்ல ஒருக்கா வந்து கட்டாயம் பார்த்துடுங்க. இதுக்கு அறுவை சிகிச்சைலாம் தேவைப்படாது. நீங்க வந்து 5 விரலையும் இந்த இடத்துல தொட்டுட்டா பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் வடபழனியில எந்த ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கு கொடுக்கல. நீங்களா போயிட்டு அறுவை சிகிச்சை பண்ணவா அப்படின்னு கேட்டா உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செல்லவங்க வந்து இல்ல நான் அறுவை சிகிச்சை பண்ணவா என்ன அதுக்கு அது உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு தொட வருதுன்னா பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். இருந்தாலும் நான் இருக்கும்போது நேரில் ஒருக்கா வந்து காமிச்சிடுங்க, கட்டாயம் பார்த்துடலாம். அழைத்தமைக்கு நன்றி. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா தோல்ல அடிபட்டு அதுக்கு வந்து சர்ஜரி பண்ணியிருக்காங்க அலோபதி மருத்துவத்தில். சர்ஜரி பண்ணி அதுக்கப்புறம் பிளேட் வச்சதுக்கப்புறம் 1 வருடம் கழிச்சு பிளேட்டை எடுத்துக்கலாம், எலும்பு கூடிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப 2 சர்ஜரி கணக்கு வருது. இது தேவைதானா அப்படின்னு பத்தி சொல்லுங்க. அதாவது பாத்தீங்கன்னா எலும்பு முறிவுக்கு நம்மளோட பாரம்பரிய மருத்துவம் தான் சிறந்ததுன்னு நம்ம பல நிகழ்ச்சியில பல முறை சொல்லிக்கிட்டே வரோம். அதாவது எலும்பு முறிஞ்சு போச்சு, அதை குணப்படுத்துவதற்காக நவீன மருத்துவத்தில் தோள்கள் அறுக்கப்படுகிறது. அதற்காக அனிஸ்தீசியா கொடுக்கப்படுது. தோள்கள் அறுக்கப்படுகிறது, இரத்த நாளங்கள் துண்டிக்கப்படுகிறது, சதைகள் பிளக்கப்படுகிறது. இப்போ 1 இன்ச்சு முறிந்த எலும்பை குணப்படுத்துவதற்காக 1 இன்ச்சு தான் எலும்பு முறிஞ்சிருக்கும். அதை குணப்படுத்துவதற்காக இந்த பக்கம் ஒரு 3 முதல் 6 துளைகள், இந்த பக்கம் ஒரு 3 முதல் 6 துளைகள் போட்டு பிளேட்டை பொருத்த வேண்டியது இருக்கு. அப்போ நல்லா இருக்கக்கூடிய 10 துளைகள் எலும்புல 10 துளைகள் போடுறாங்க. நீங்க வாடகை வீட்டுக்கு போங்களேன், உங்களை மரத்துல கூட ஒரு ஆணி அடிக்க விட மாட்டாங்க. வாடகை வீட்டுக்கு போனீங்கன்னா கதவுல ஒரு ஆணி அடிக்க விடுவாங்களா? ஜன்னல்ல ஒரு ஆணி அடிக்க விடுவாங்களா? என் ஜன்னல் இழந்துரும், பலம் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நவீன மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட உடம்புல 1 இன்ச் முறிந்த எலும்பை குணப்படுத்துவதற்காக 6 முதல் 10 துளைகள் போடுறாங்க. அதுல வந்து பிளேட்டை பொருத்துறாங்க, ஸ்குரு திருகாணி வச்சு திருகி அறுவை சிகிச்சை பண்றாங்க. அப்போ ஒரு சிலருக்கு அது ஒவ்வாமை ஏற்படும் போது அந்த இடத்துல பெரும்பாலானவர்களுக்கு ஒவ்வாமைகள் ஏற்படும் போது அங்க சீல் பிடித்து திருப்பி வேற இன்னொரு ஆபரேஷன் போடுறாங்க. திருப்பி அதே மாதிரி பக்கத்துல ஏற்கனவே எலும்பு 1 அடி தான் இருக்கும். அந்த 1 அடியில 10 துளை போட்டாச்சு. இதுல இன்ஃபெக்ஷன் ஆயிட்டுன்னா திருப்பி இன்னொரு 10 துளை போடுவாங்க. அப்ப எலும்பே இல்லாம போனவங்களே நாங்க பார்த்துருக்கோம். துளை போட்டு எலும்பே இல்லாம போனவங்களெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த மூட்டுக்கல்லாம் திருப்பி 3 முறை 4 முறை ஆபரேஷன் பண்ணி
எல்லா எலும்புலையும் ஓட்ட போட்டு போட்டு இப்போ ஒரு அடி மரக்கட்டையில தொடர்ந்து ஓட்ட போட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? இந்த மரமே இல்லாம போயிடும். அதே மாதிரிதான் நம்ம எலும்பும் ஓட்ட போட 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 எலும்பே இல்லாம போயிடும். அப்போ உள்ள இருக்கக்கூடிய மஜ்ஜைகள் பாதிக்கப்படும். இறைவனோட படைப்பே என்ன? நம்மளோட பரிணாம வளர்ச்சியோட படைப்பே என்ன? எங்க மஜ்ஜை இருக்கோ அங்க எலும்பு ஓடு இருக்கும். மஜ்ஜைகள் சேதமடைஞ்சிட்டா அங்க எலும்பு மேல ஓடு படியாது. பரிணாம வளர்ச்சியோட நோக்கம் என்ன? அந்த மஜ்ஜையை பாதுகாக்கிறதுக்கு தான் மேல ஓடு ஸ்ட்ராங்கா படைக்கப்பட்டிருக்கு. அப்போ மஜ்ஜையை சேதப்படுத்திட்டா, ஓட சேதப்படுத்திட்டா ஆட்டோமேட்டிக்கா மஜ்ஜை சேதமடைஞ்சிடும். அந்த மஜ்ஜை சேதமடைஞ்சிட்டுனா அங்க மேல ஓடு வந்து படிகிறதுல பாதிப்பு ஏற்படும். அப்ப மஜ்ஜை மிக முக்கியம். நம்ம ஓட்ட போட்டு மஜ்ஜையை சேதப்படுத்திட்டோம்னா இயற்கையில அந்த ஓடு கால்சிய படிவங்கள் அந்த இடத்துல படியாம போயிடும். அதனால நம்மளோட பாரம்பரிய மருத்துவம் தான் எலும்பு முறிவுக்கு மிகவும் அறிவியல் பூர்வமானது. முறிந்த எலும்பை நேர்படுத்தி சிறிதளவும் அசைக்காமல் கெட்டு போட்டு மூலிகை தைலங்களை விட்டுக்கிட்டே வரும்போது முறிந்த எலும்பின் இரு முனைப்பகுதிகளுக்கிடையே எலும்பு திசு அணுக்கள் ஒன்று கூடி இணைப்பு பாலமாக இணைத்து பிடித்துக் கொள்கிறது. அதன் மேல் கால்சிய படிவங்கள் மேலும் மேலும் படிந்து அப்படி உறுதியுடன் சேர்ந்து கொள்கிறது. ஒரு எலும்பு உடைஞ்சு போச்சுன்னா அப்படி ஒட்டி வச்சு கட்டிடுறோம். அதுக்கு மேல 2 எலும்பு திசுக்களும் இழுத்து பிடிச்சு வளர்ந்துக்கிடுது. அதுக்கு மேல கால்சிய படிவங்கள் மேலும் மேலும் படியுது. இப்போ இந்த எலும்பு திசு வளரும் போதுக்கு அதுக்கு மேல கால்சியம் படியும். நீங்க ஓட்ட போட்டு அங்க இருக்கக்கூடிய மஜ்ஜைகள் சேதம் அடைஞ்சிட்டுன்னா அங்க இயற்கையிலே அங்க மஜ்ஜை ஆரோக்கியமா இருந்தாதான் மேல ஓடு இருக்கும். யாருக்கெல்லாம் எலும்பு வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்களுக்கு உள்ளுக்குள்ள மஜ்ஜை ஆரோக்கியமா இருக்கும். ரத்தம் எங்க இருந்து நமக்கு உற்பத்தி ஆகுது? நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க ஹார்ட்ல இருந்து உற்பத்தி ஆகுது. ஹார்ட்ல இருந்து தான் நமக்கு ரத்தம் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. கிடையாது. எலும்போட மஜ்ஜை பகுதியில இருந்து தான் சிவப்பணுக்கள் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. அப்போ எலும்பு முறிவுக்காக நம்ம வந்து அதை துளைகள் போட்டு மஜ்ஜைகளை சேதப்படுத்தினா ரத்த உற்பத்தியே தடுக்கப்படும். அப்ப இயற்கையிலே ரத்தம் இல்லாம நம்ம வளர்ந்துட முடியுமா? நம்மளை யார் வளர்த்தது? ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கும் போது 1 அடி உயரமும் 3 கிலோ எடையுமா தான் நம்ம பிறந்திருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளை யார் வளர்க்கா? ரத்தம் தான் விளக்கு. நமக்கு நம்ம குடல்ல உள்ள சத்தை உறிஞ்சிட்டு வந்து ரத்தம் தான் தோலுக்கு தேவையான சத்தை கொடுக்க, எலும்புக்கு தேவையான சத்தை கொடுக்க. ரத்தம் தான் நம்மளை வளர்த்துக்கிட்டு இருக்கு. அந்த ரத்த உற்பத்தியே குறையும் போது நிறைய பேர் அறுவை சிகிச்சை பண்ணி தொடை எலும்புலலாம் வந்து பாத்தீங்கன்னா இடுப்பு பந்துக்கிண்ட மூட்டுலலாம் அங்க சிவப்பணுக்கள் உற்பத்தி அங்கதான் அதிகமா நடக்கும். தொடை எலும்பு இடுப்பு எலும்பு பகுதிக்குள்ள உள்ள மஜ்ஜை பகுதியில இருந்துதான் அங்கெல்லாம் துளைகள் போட்டு சீல் பிடிச்சு அங்க மஜ்ஜை சேதம் அடைஞ்சிட்டுன்னா அங்க ரத்த உற்பத்தியே நமக்கு வந்து பாதிக்கப்பட்டுரும். ரத்த உற்பத்தி பாதிக்கப்பட்டுச்சுன்னா உடம்புல ரத்தம் இல்லைன்னா என்ன ஆகும்? எல்லா வியாதியும் வந்துடும். உடல் சோர்வு ஏற்பட்டுரும், உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும், எல்லா வியாதியும் வந்துடும். அதனால வந்து நம்ம சாதாரணமா எலும்பு முறிவு தானே, இதுக்கு வந்து சும்மா ஏதோ ஒரு நாட்டில் தயார் பண்ண பிளேட்டை கொண்டு வந்து, ஏதோ ஒரு நாட்டில் கம்பெனியில தயார் பண்ண பிளேட்டை கொண்டு வந்து யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுக்கிறத நம்ம செய்யலாமா அப்படிங்கிறத யோசிக்கணும். நம்ம தாத்தாவுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம தாத்தா எலும்பு முறிவுக்கு என்ன சிகிச்சை பெற்றுக்கிட்டாரு, அவர் எப்படி குணப்படுத்தினாரு, எப்படி ஆரோக்கியமா வாழ்ந்தாரு அப்படின்னு பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சர்வே எடுத்து பார்க்கலாம். எலும்பு முறிவுக்கு இவ்வளவு காலத்துல இத்தனை 1000 ஆண்டுகள்ல எலும்பு முறிவுக்கு பாரம்பரிய மருத்துவத்துல கெட்டி குணப்படுத்தினவங்க, குணம் பெற்றவங்க ஆரோக்கியமா வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்திருக்காங்களா? வாழ்நாள் முழுவதும் எந்த நோய் இல்லாம கெட்டு போட்டு சிகிச்சை பெற்றவங்க வாழ்ந்திருக்காங்களா? அல்லது அறுவை சிகிச்சை பண்ணவங்க வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமா வாழ்ந்திருக்காங்களான்னு நம்ம சர்வே கூட எடுத்து பார்க்கலாம். நேர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மேடம் எங்க இருந்து பேசுறீங்க? ஓசூர்ல பேசுறேன். மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்க சார். எனக்கு வந்து இந்த மகைக்கு மேல சொல்ற கீழே சரி
வலி இருக்கு சார், ரொம்ப வலிக்குது. சரி, எவ்வளவு நாளா வலி இருக்கு? எவ்வளவு நாளா வலி இருக்கு? எனக்கு ஒரு 3 மாசமா 4 மாசமா இருக்கு சார், ரொம்ப வலிக்குது. அடிச்சாலும். உங்க வயசு என்னாச்சு? இருக்கும். உங்க வயசு என்னாச்சு? சார் 55 வயசு. 55. சுகர் இருக்கா ஐயா? சுகர் இருக்கு சார். சுகர் இருக்கு. யூரிக் ஆசிட் டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? சார் யூரிக் ஆசிட் செக் பண்ணிருக்கேன் சார், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. யூரிக் ஆசிட் எதுவும் இருக்கா? அதெல்லாம் கரெக்டாக சார். சரி, இல்ல அளவுக்கு அதிகமா இருக்கான்னு? இல்ல சார், அதெல்லாம் ப்ராப்ளம் கரெக்டாக சார் இருக்குது. அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இல்ல, சுகர் தான் இருக்கு. ஆமா. சரிங்க. ஏதாவது நீங்க கீழே விழுந்தீங்களா? கீழே விழுந்த மாதிரி ஞாபகம் சார். சரி, கையை பின்னால கொண்டு போக முடியுதா? பின்னால எல்லாம் கொண்டு போக சார், மேல தூக்கும்போது மட்டும் வலிக்குது சார், அவ்வளவுதான் சார். சரிங்க, இந்த போனை கட் பண்ணியிருக்கேன், நான் அதுக்கு வழக்கம் சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு எந்த ஒரு அடியுமே பட்டிருக்காது, எதுவுமே கீழே விழுந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தோள்பட்டையில வலி இருக்குன்னு வருவாங்க. அவங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா ஜவ்வு டேமேஜ் ஆயிருக்கு, ஜவ்வுல வந்து ஜவ்வு கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டை கொடுத்துருவாங்க, தவறுதலான ரிப்போர்ட்டை கொடுத்துருவாங்க. அதாவது அந்த ஜவ்வுக்கு உள்ள ரத்தத்துல என்ன அமிலங்கள் அதிகமா இருக்கோ அந்த அமிலம் அங்க போய் டெபாசிட் ஆகும்போது, ஜவ்வுக்குள்ள கெட்ட அமிலங்கள் போய் டெபாசிட் ஆகும்போது அங்க உள்புண்ணு ஏற்பட்டுரும். அந்த தசைக்குள்ள அந்த ஜவ்வுக்குள்ள அந்த நீர்க்கட்டுகள் ஏற்பட்டு உள்ள வந்து உள்புண்ணு ஏற்பட்டு அந்த ஜவ்வை பாதிச்சிடும். இதுக்கு வந்து சக்கரை வியாதினால உள்புண்ணு வந்திருக்கு அப்படின்னு, ஜவ்வுக்குள்ள உள்புண்ணு வந்திருக்கு, தசை இறுக்கம் ஏற்பட்டிருக்குன்னு தான் ரிப்போர்ட் கொடுக்கணுமே தவிர ஜவ்வு கிழிஞ்சிருக்குன்னு சொன்னா டோட்டலா மாறிடும். ஜவ்வு கிழிதல் அப்படிங்கிறது, ஒருத்தர் வாலிபால் விளையாண்டாரு, கீழே விழுந்தாரு, கையை ஊன்னாரு, ஜவ்வு கிழிஞ்சு போச்சு அப்படின்னா அது ஏத்துக்கிடலாம். எதுவுமே அடிப்படல, சக்கரை வியாதி இருக்கு, தோள்பட்டையில வலி இருக்கு, ரத்தத்துல உள்ள சக்கரை அளவுக்கு அதிகமான சக்கரை ஹார்ட்டுக்கு போகும்போது, ரத்த ஹார்ட்டுக்கு போகும்போது நல்லா இப்ப கொழுப்போட போகுமா? ஹார்ட்டுக்கு போகும்போது சுத்தப்படுத்திக்கிட்டு தான் போகும். ஹார்ட்டுக்கு போகும்போது நம்ம மூளை நம்மகிட்ட மனசுகிட்ட கேட்காமலே அது அது வேலையே செய்யும். ரத்தத்தை சுத்தப்படுத்தி ஹார்ட்டுக்கு அனுப்போம். அப்போ ரத்தத்துல உள்ள அழுக்கெல்லாம் எங்க படியும்? தோள்பட்டை, முழங்கால் முட்டி, கணுக்காலு, இந்த மாதிரி அவுட்டர் பாடியில எலும்போட முனப்பகுதிகளெல்லாம் வந்து ரத்தத்துல உள்ள கழிவுகள் டெபாசிட் ஆயிரும். ஹார்ட்டுக்கு போகும்போது ராஜ உறுப்புகளுக்கு போகும்போது சுத்தமா போகும் ரத்தம். அப்போ இந்த தோள்பட்டையில போய் ரத்தத்துல உள்ள என்ன கெட்ட அமிலங்கள் இருக்கோ அது டெபாசிட் ஆகும். அப்போ நம்ம இது சர்க்கரை உடம்புல அதிகப்படியாக இருக்கக்கூடிய சர்க்கரையை குறைக்கும் போது அதுக்கு பத்தியங்கள் இருந்து இந்த ரத்தத்துல உள்ள சர்க்கரையை குறைக்கும் போதும் பாத்தீங்கன்னா அந்த தோள்பட்டையில தசை இறுக்கம் ஏற்பட்டிருக்கும், உள்புண்ணு ஏற்பட்டிருக்கும், அதுக்கும் மருந்து கொடுத்து அந்த தோள்பட்டைக்கு மசாஜ் ஒத்தலங்கள் கொடுத்து எக்ஸசைஸ் கொடுத்து அதை குணப்படுத்திடலாம். நீங்க நேரில் வரும்போது அந்த உள்புண் எதனால ஏற்பட்டிருக்கு? சக்கரை வியாதினால தானா, அல்லது அந்த தோள்பட்டையில் உள்ள வலி வந்து சக்கரை வியாதினால தானா, அல்லது நீங்க தொடர்ந்து தலையில கையை வச்சு படுத்ததுனாலயா, அதில் அல்லது நீங்க ஏதாவது செய்யக்கூடிய வேலைகள்னால உங்களுக்கு தோள்பட்டையில வலி வந்திருக்கா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து குணப்படுத்திடலாம். அந்த நேரில் பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேரம் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ, உங்க பெயர் சொல்லுங்க. ரகுபதிங்க. எங்க இருந்து பேசுறீங்க? அவினாசில இருந்து பேசுறேமா. மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க. வணக்கம், சொல்லுங்க. ஆனா வேறுபடியா வணக்கங்கண்ணா, உங்களுக்கு போன் பண்ண லாஸ்ட் வீக் போன் பண்ண நீங்க பேசுனீங்க. சரி. இந்த 4-5 மாதமா குடிக்கும் போது இந்த இடது கை வந்து பின்னால பக்கம் மெதுவா தூக்க முடியாம கொஞ்சம் கொஞ்சமா வலிக்கு வந்து சாதாரணமா விட்டுட்டேன். சரி. இப்போ டாக்டர் கிட்ட, எலும்பு டாக்டர் கிட்ட போனா எலும்பு ஏதாவது மாற்றமாயிருக்கானு, எலும்பு பொசிஷன் நல்லா கரெக்டா இருக்கு சார், உங்களுக்கு சதை இறுக்கமாயிருக்கு பின்னால, முதுகு பின்னால. சரி. தோள்பட்டையில எல்லாம் இறுக்கமா இருக்கு, அது மெதுவா தான் சரியாகும் அப்படி இப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் இங்க உங்க மாதிரி வைத்தியர்கிட்ட போய் எண்ணெய் போட்டு நீவிட்டு இருக்கேன். சரி. இப்ப இந்த வலது கை தோள்பட்டையை நம்ம இந்த இடது கை கையினால தொட முடியறது இல்ல, இந்த கழுத்துக்கு மேல தூக்க முடியறது இல்ல. கழுத்துக்கு மேல தூக்க முடியலையா? ஆமா, அதாவது கழுத்து மட்டத்துக்கு கை தூக்கணும், அதுக்கு மேல தூக்க முடியறது இல்ல. சரி. சுகர் இருக்கா உங்களுக்கு? இல்ல, சுகர் பிரச்சனை எதுவும் இல்லைங்க. சுகர் இல்ல. சத்து குறைபாடு இருக்கா? என்னன்னா சத்து குறைபாடு அதெல்லாம் இல்லைங்க, எல்லாம் ஹீமோகுளோபின் நல்லா கரெக்டா இருக்கு. சைனஸ் பிரச்சனை இருக்கா?
சைனஸ் பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. வீசிங் இருக்கு, லைட்டா வீசிங் வேணா அதுக்கு மாத்திரை சாப்பிட்டுக்கிறேன். எத்தனை வருஷமா சாப்பிடுறீங்க? அது ஒரு 20 வருஷமாவே சாப்பிடுறேன். வலது கையா இடது கையா? இடது கைங்க. இடது கை. சரிங்க. அப்போ வீசிங் இருக்கு, மாத்திரை சாப்பிடுறேன். சரி. இசிஜி எல்லாம் எடுத்து பார்த்திருக்கிறேன். சரி. அது எந்த ப்ராப்ளம் இல்ல. உங்களுக்கு வந்து மசில்ஸ் கிராம்ஸ் மாதிரி இந்த மாதிரி இருக்கு, சதை இருக்குமாயிருக்குன்ட்டு அப்புறம் இங்க என்ன வராங்க. இப்ப உங்களுக்கு காலையில எந்திரிச்ச உடனே வலி அதிகமா இருக்கா, ஈவினிங் வலி அதிகமா இருக்கா? வந்து காலையில எந்திரிச்சோன்னா வலி இல்லைங்க. இல்ல, ஈவினிங் தான் வலி இருக்கு. ஆமா, கை அசைக்கும் போதும் நம்ம ஏதாவது குறிப்பிட்ட வேலை இல்லன்னா மடார்னு ஏதாவது பொருள் இருக்கிறது நம்மள அறியாம கை நீட்டிட்டா போச்சுங்க, வலி தாங்க முடியறது இல்ல. சரி. மதியம் எல்லாம் வலி இருக்கா? மதியம் சூரிய ஒளியில 12 மணிக்கெல்லாம் நம்ம ஏதாவது கை மடக்கும் போது தெரியாம சட்டை போடும் போது தலை சீவும் போதெல்லாம் கை தூக்குனா போச்சு, பயங்கரமான வலி. சரிங்கய்யா, இதை போனை கட் பண்ணிருங்க, நான் அதுக்கு விளக்கம் சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து முதல்ல வந்து மூச்சு பிரச்சனை. அந்த ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு லங்ஸ்ல வந்து பிரீத்திங் வந்து நார்மலா இருக்காது. அப்போ மூச்சு பிடிப்பு இருக்கும். அந்த மூச்சு பாதைகள்ல வந்து நமக்கு நல்ல காற்றோட்டங்கள், அந்த மூச்சு பாதைகள் நல்லா விரிவடைஞ்சு இருக்காது. ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கெல்லாம் வந்து லங்ஸ் நல்லா விரிஞ்சு கொடுக்கறதுலையும் அந்த மூச்சு பாதைகள்ல காத்து ஃப்ரீயா போயிட்டு வர்ற தன்மையும் இருக்காது. அப்போ நமக்கு அதுல ஒரு பிடிப்பு இருக்கும், நரம்புகள்ல பிடிப்பு இருக்கும். நீங்க நேரில் வரும்போது நான் சொல்ற மாதிரி நரம்புல பிடிப்பு இருக்கிறது தான் உங்களுக்கு வலியை ஏற்படுத்துதா, கையில வலியை ஏற்படுத்துதா அப்படிங்கிறத பார்த்து அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் உறுதியாக நமக்கு அந்த நரம்பு பிடிப்பை எடுத்து விடுறதுக்கும் அந்த இடத்துல நல்ல மசாஜ் ஒத்தலங்கள் கொடுத்து மருந்துகள் கொடுத்து கட்டாயம் குணப்படுத்திடலாம். நேரில் வந்து பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேரம் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசுங்க ஐயா. உங்க பேர் சொல்லுங்க. மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க ஐயா. ஐயா வணக்கம். டாக்டர் வணக்கம் டாக்டர். சொல்லுங்க. எனக்கு வலது கையில சிண்டு விரல்ல ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்ன விரல் மடங்கிருச்சு. அது ஒரு விரல் மட்டும் நிமித்த முடியல. சரி. மடிஞ்சு என்ன எல்லாம் மடிஞ்சு இருந்துச்சுன்னா தன்னால மடிஞ்சுதா, கீழே விழுந்து எலும்பு உடைஞ்சி மடிஞ்சுதா? இல்ல, அது ஃபர்ஸ்ட் ஏதோ சின்ன அடிப்பட்டு விழுங்கின மாதிரி இருந்தது. அப்பெல்லாம் மடக்க முடிஞ்சிச்சு. இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளா ஒரு 5-6 மாசமா விரல் மடங்கின மாதிரியே இருக்கு. உங்களுக்கே தெரியாம விரல் மடங்கு மடங்கினோட இருக்கு, நிமித்த முடியல, டைட்டா இருக்கு. அது நரம்பியல் பிரச்சனை. அதாவது உங்களுக்கே தெரியாம அது தன்னால மடக்க முடியல, நீட்ட முடியல, அந்த சுண்டு வரல ஒரு பிரச்சனை வருது, அப்படிதானே? ஆமா, அது வந்து உங்களுக்கு கழுத்து பக்கத்துல பிரச்சனை. அதாவது மூளையில இருந்து அந்த விரலை இயக்கக்கூடிய நரம்பு அது கழுத்து தண்டுவட பகுதியில அழுத்தப்படுது. அப்போ பெரும்பாலும் உங்களுக்கு சைனஸ் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சைனஸ் பிரச்சனை இருக்காயா? சைனஸ் முதல்ல இருந்தது, இப்ப இல்ல டாக்டர், எனக்கு சுகர் தான் இருக்கு. சரி, அதாவது மறுத்து போயிடுது, அடியில் சுற்ற மாதிரிலாம் இருக்கு. சரி, போனை கட் பண்ணிருக்கேன், அதுக்கு விளக்கம் சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுண்டு வரல்ல எதுவுமே எலும்பு அடிபடாம ஸ்ட்ரெயிட்டா நேரடியா எதுவும் அடிபடாம உங்களுக்கு வலி வருது, மடக்க முடியல, நீட்ட முடியல அப்படின்னா இங்க இருந்து வரக்கூடிய நரம்புல அழுத்தம் ஏற்படுது. அந்த அழுத்தம் ஏற்படுறதுக்கு காரணம் அங்க ஏதாவது ஃப்ளூயிடு, சளி, சைனஸ் பிரச்சனைனால வரக்கூடிய சளி தொல்லைகள், அல்லது இப்ப சொன்னீங்களா சக்கரை அதிகமா இருக்குன்னு, அப்போ அதுல நீர் படிவங்கள், கொழுப்பு படிவங்கள் அந்த நரம்பை டிஸ்டர்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு இங்க வந்து விரலை வந்து நீட்ட முடியல, மடக்க முடியல. இந்த விரலை இயக்கக்கூடிய நரம்புல கழுத்து பகுதியில பிரச்சனை. இதை எளிதில் குணப்படுத்திடலாம். உங்களுக்கு வந்து நேரில் வந்தீங்கன்னா இது சக்கரை வியாதினால அங்க நீர்க்கட்டுகள் ஏதாவது இருக்கா, அந்த நரம்பை டிஸ்டர்ப் பண்ணுதா, அல்லது சைனஸ் பிரச்சனையினால ஏற்கனவே இப்ப தர்மபுரியில வந்து பாத்தீங்கன்னா சில டயத்துல உங்களுக்கு மலை பிரதேசங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு கோல்டு இருந்துகிட்டே இருக்கும்.
சைனஸ் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். சைனஸ் பிரச்சனையினால உங்களுக்கு அங்க சைனஸ் குழிக்குள்ள ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அந்த நரம்புல நீர் கோர்த்திருக்கா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்து அதற்கேற்றார் போல சிகிச்சை கொடுக்கும்போது குணப்படுத்தியெல்லாம் வந்து பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. நம்ம எலும்பு முறிவுக்கு பாரம்பரிய வைத்தியம் சிறந்ததா இல்ல அறிவியல் மருத்துவம் சிறந்ததான்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதை பத்தி தொடர்ந்து சொல்லுங்க. நேர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் அம்மா. உங்க பெயர் சொல்லுங்க. நாங்க பானு தென்காசில இருந்து பேசுறோம். மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. எங்க அம்மாவுக்கு 83 வயசாது. 6 மாசத்துக்கு முன்னாடி லேசா பாத்ரூம்ல விழுந்தாங்க. ஹேர் ஃபிராக்சர்னு சொல்லி 3 மாசம் பெட் ரெஸ்ட்ல இருக்க சொன்னாங்க. சரி. இப்ப வந்து குறுக்குலையும் ரொம்ப பிசியோதெரபி தான் பண்ணிருக்கோம். சரி. குறுக்குல வந்து நரம்பு அழுத்தம் இருக்கு. இந்த லெஃப்ட் லெக்ல அந்த மூட்டுலையும் வீக்கம் இருக்கு. சரி. 2 மாசம் வரைக்கும் கொஞ்சம் நடந்துட்டு இருந்தாங்க. இப்ப சுத்தமா நடக்க மாட்டாங்க. அதாவது கீழே விழுந்ததுக்கு அப்புறம் நடந்தாங்களா? நடந்தாங்க சார். கீழே விழுந்ததுக்கு அப்புறம் நடந்தாங்க. டாக்டர் போய் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, நீங்க ரெஸ்ட் எடுத்தீங்க, நடக்க முடியாம போச்சு. ஆமா. சரி. அதாவது பாத்தீங்கன்னா இதை போன கட் பண்ணிருக்கேன், நான் இதுக்கு விளக்கம் சொல்றேன். ஏமா எலும்பு முறிவு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அதான் ஹேர் ஃபிராக்சர் தான் சொன்னாங்க டாக்டர். அது ரெஸ்ட்லே சரியாயிடும். ஹேர் ஃபிராக்சர் முடி அளவு தான் ஃபிராக்சர் இருக்கு. சரி அப்படின்னாங்க. அதாவது வயசான ஆட்களை நீங்க நடமாடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் நடமாடிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க ஒரு 85 வயசுல போயிட்டு படுக்க வச்சுட்டு ஃபுல் ரெஸ்ட்ல இருக்க வந்தீங்கன்னா அந்த அப்படியே ரெஸ்ட்ல இருந்துருவாங்க. இதுக்கு நீங்க போனை கட் பண்ணீங்க, நான் இதுக்கு விளக்கம் சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா வயதானவர்கள்லாம் 85 வயசுல எல்லாம் அவங்க கீழே விழுந்தாங்கன்னா முறிவுன்னு ஏற்பட்டுச்சுன்னா வேற எங்கேயும் ஏற்படாது. பந்துக்கிண்ட மூட்டை தான் எலும்பு முறிவு ஏற்பட்டுரும். கீழே விழும்போது காலில் முதுகுல எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுன்னா வேற எங்கேயுமே நம்ம தேட வேண்டாம். அந்த பால் ஜாயிண்ட் எலும்போட பந்துக்கிண்ட மூட்டு தொடைக்கு மேல இடுப்புக்கு கீழே அந்த பந்துக்கிண்ட மூட்டு தான் எலும்பு முறிவு ஏற்படும். அப்ப அங்க எலும்பு முறிவு ஏற்படலைன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது முதுகுத்தண்டு விடத்துல முறிவு ஏற்படவே ஏற்படாது. நிறைய பேர் தவறுதலான ரிப்போர்ட்டோட 85 வயசுல முதுகுத்தண்டு விடத்தை எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா என்ன ஆரோக்கியமாவா இருக்கும்? ஒரு பில்டிங், பழைய பில்டிங்கை உடைச்சு பாருங்களேன். கம்பி, அதாவது சீலிங் மேல கம்பி இருக்கும்ல, ஒரு 50 வருஷம் பில்டிங்கை உடைக்கும் போது பாருங்க இத்து போய் இருக்கும். 10 வருஷம் பில்டிங்கை உடைச்சு பாருங்க, அந்த கம்பி ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ அதே மாதிரிதான் நம்ம உடம்பும் 85 வயசுல முதுகு தண்டு விடத்தை எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அது ஒண்ணுக்கு ஒண்ணு வீக்கா ஜாம் ஆகி போன மாதிரி இருக்கும். கிராக் மாதிரியே இருக்கும். அது கிராக் கிடையாது. அதை நம்பி அந்த போட்டோவை நம்பி நீங்க ரெஸ்ட் போட்டீங்கன்னா அப்படி ரெஸ்ட்லயே இருந்துருவாங்க. எந்திரிச்சு நடக்கவே அவங்களால முடியாது. இனிமே அந்த முதுகு தண்டு விடத்துல நல்லா மசாஜ் கொடுத்து நல்ல ஒத்தளங்கள் கொடுத்து ஒரு வாக்கரை வச்சு அவங்களுக்கு நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். சத்தான ஆகாரங்கள் கொடுக்கணும். அவங்க கீழே விழுந்தது இப்போ 85 வயசுல இன்டெக்ட் ஃபுட்டு குறைஞ்சிரும். உள்ள போறது ஃபுட்டு குறைஞ்சிரும். சீரண சக்தி குறைஞ்ச உடனே உள்ள ஃபுட்டு குறைஞ்சிரும். அப்போ சத்து கிடைக்காது ரத்தத்துக்கு. ஏற்கனவே உள்ள எலும்புல இருக்கக்கூடிய சத்தை ரத்தம் உரியும். முதுகு தண்டுவடத்துல உள்ள சத்தை ரத்தம் உறிஞ்சிரும். 85 வயசுல இந்த ப்ராசஸ் நடக்கும். ராஜ உறுப்புகளை இயக்குவதற்காக நம்ம ரத்தம் எனர்ஜி கொடுக்கணும். நம்ம சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டாலும் தூங்கினாலும் தூங்காட்டாலும் நமக்கு ஹார்ட் ஓடிக்கிட்டே இருக்கும், லங்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும், கிட்னி ஓடிக்கிட்டே இருக்கும், மூளை ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம ராஜ உறுப்புகள் இயங்கிக்கிட்டே இருக்கும் மிஷின் மாதிரி. அதுக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி கொடுக்கறது ரத்தம். ரத்தத்துக்கு எனர்ஜி வேணும். ஃபுட்டு குடல்ல இருந்து வரணும். இப்ப குடலுக்கு நம்ம சத்து கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல, ஜீரணம் ஆகலன்னா 85 வயசுல ஜீரணம் ஆகுமா? சாப்பாடு கொடுக்கல, குறைஞ்சிட்டு அப்படின்னா அந்த ரத்தம் ஏற்கனவே எலும்புல சத்து இருக்குல்ல, அந்த சத்தை உறிஞ்சிரும். உறிஞ்சு இந்த மிஷினை இயக்கிக்கிட்டு இருக்கோம். அப்ப எலும்பு பலகீனமாகும், முதுகுல வலி வரும். அப்போ முதுகுல வலி வந்துச்சுன்னா நம்ம சத்து குறைபாடுன்னு சொல்லி அதுக்கு சத்தை கொடுக்கணுமே தவிர படுத்த படுக்கையா ரெஸ்ட் வச்சா 85 வயசுல கொண்டு போய் ரெஸ்ட் இருக்க வச்சா டோட்டலா ரெஸ்டாவே மாறிடுவாங்க. அவங்களை எந்திரிச்சு திருப்பி நடக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதனால உடனடியாக அவங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு அல்லது அவங்களுக்கு பிடிச்ச
இடங்களுக்கு ஒரு வாக்கர் வச்சு கூட்டு போறது, மசாஜ் ஒத்தலங்கள் கொடுக்கறது ரொம்ப ஆரோக்கியம். இருந்தாலும் முடிஞ்சா எங்களோட வைத்தியசாலைக்கு கூட்டுவாங்க, அவங்களுக்கு மருந்து கொடுத்து மசாஜ் ஒத்தலங்கள் கொடுத்து நடக்க வச்செல்லாம் வந்து பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேரம் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் சார். உங்க பெயர் சொல்லுங்க. ஆதிமலம். எங்க இருந்து பேசுறீங்க? தர்மபுரியிலிருந்து. மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். சொல்லுங்க. கீழே டூ வீலர்ல கீழே விழுந்துட்டான். சரி. அது கழுத்துக்கு கீழே ஒரு கழுத்துக்கு கீழே ஜாயிண்ட் ஆகுது. சரி ஐயா கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஷோல்டர் ஜாயிண்ட் ஆகிற எலும்பு கட் ஆயிடுச்சு. காலர் போன். காலர் காலர் போன் உடைஞ்சிட்டு. சரி சொல்லுங்க. அது இங்க நம்ம ஏரியால திருப்பூர்ல பக்கம் கட்டு போட்டோங்க. சரி. அது ஒண்ணு மேல ஒண்ணுதான் கூடுன்னு இருக்காங்க. சரி. அது அப்படி கூடும் ஒன்னா ஒண்ணு பிரச்சனை இல்லைங்களா? சரி, இதை போனை கட் பண்ணியிருக்கேன், நான் இதுக்கு விளக்கம் சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா இந்த காலர் போன், இந்த கழுத்து பகுதியிலிருந்து தோள்பட்டைக்கு வரக்கூடிய இந்த கழுத்து காலர் போன், இது படுத்து கிடக்கிற எலும்பு. நம்ம வந்து இப்ப காலில் வந்து இந்த எலும்பு இப்படி சேர்க்கணும். எலும்பு உடைஞ்சு போச்சுன்னா இப்படி சேர்க்கணும். காலில் எலும்பு உடைஞ்சதுன்னா, கையில எலும்பு உடைஞ்சதுன்னா இப்படி சேர்க்கணும். காலர் போன் படுத்து கிடக்கிற எலும்பு. இதை இப்படி சேர்த்தோம்னா வீட்டை தூக்கும் போது அவங்க கூட பேலன்ஸ் கிடைக்காது. ஒண்ணுக்கு மேல ஒண்ணு லேசா, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சு சேர்த்தாதான் அது ஸ்ட்ராங்கா சேரும். அப்படி ஒவ்வொரு எலும்பையும் எப்படி எப்படி சேர்க்கணுங்கிறதுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்கு. சிலர் ரொம்ப அறிவாளித்தனமா பேசுவாங்க. அந்த காலர் போனை கரெக்டா நீங்க வச்சு சேர்த்தானா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த எலும்பு படுத்து கிடக்கிற எலும்பு ரொம்ப ஷார்ப்பா கரெக்டா வச்சு சேர்த்தால் அது வீக்கா இருக்கும், பலகீனமா இருக்கும், லூஸ் ஆயிரும். ஒண்ணுக்கொண்ணு எப்படி ஒண்ணுக்கொண்ணு தொடுற மாதிரி உள்ள அழுத்தி வச்சு கெட்டு போட்டாதான் நமக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். வாழ்நாள் முழுவதும் வலுவான வேலைகள் செய்ய முடியும். இத சிலர் செல்ல மருத்துவ முறையில ஒரு குறையா சொல்லி, ஒரு நல்ல விஷயத்த குறையா சொல்லி அந்த தோள்களை அறுத்து, கழுத்துல இந்த இடத்துல அறுத்து, சதைகளை பிளந்து பிளேட்டை பொறுத்துறங்க வைப்பாங்க. இங்க இருந்து போற நரம்புகள், கைக்கு போற நரம்புகள்லாம் அறுக்கப்பட்டு, ரத்த நாளங்கள்லாம் அறுக்கப்பட்டு, இந்த விரல்லாம் சொர்ணம் இல்லாம போறதை நம்ம பார்த்துருக்கோம். மதமதப்பாகி போறதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த காலர் போனுக்கு அறுவை சிகிச்சை பண்ணி பிளேட்டை பொருத்தினவர்கள் இந்த இடம் வீக்கானது போனது காணாம கையே வீக்காகி போறதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால காலர் போன் பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். மேலை நாடுகள் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு பெல்ட்டை போட்டு வச்சுட்டு அது பாட்டுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 40 நாள் பெல்ட் போட்டு ரெஸ்ட் வச்சுட்டு அவங்க பாட்டுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அது சேர்ந்துச்சா சேரலையான்னு கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அது படுத்து கிடக்கக்கூடிய எலும்பு, அவ்வளவு சீக்கிரம் அசைவு இருக்காது. உடம்புல எளிதில் சேரக்கூடிய எலும்பு நமக்கு காலர் போன். முறிவு ஏற்பட்டுச்சுன்னா காலர் போன் எளிதில் சேர்ந்துரும். இதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் உங்களுக்கு பயமா இருந்தா நேரில் வந்து காமிச்சுடுங்க. அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேரம் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்கம்மா. ராதிகா. எங்க இருந்து பேசுறீங்க? தஞ்சாவூர்ல இருந்து பேசுறோம். மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். எங்க தெரிஞ்ச பையன் வந்து போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரி. அது இன்னைக்கு வந்து ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. தொடை இருக்கு பாருங்க, சரி. தொடையில வந்து எலும்பு விட்டு போயிடுச்சு. சரி. தனியா கேப்பே இருக்குது. சரி. அது வந்து இன்னைக்கு பிளேட் வச்சு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க ஐயா. சரி. அது வந்து இப்ப பழையபடி நல்லபடியா சரியாகுமா? நல்லா நடக்க முடியுமா? வயசு என்னாச்சுமா? இந்த மாதிரி நல்லா வேலை பார்க்க முடியுமா? என்ன எதுனா ஒரு டவுட்யா. வயசு என்னாச்சு? வயசு 20யா. 20 வயசுல இப்போ எலும்புக்குள்ள ராடு வச்சுட்டாங்களா, மேல பிளேட் போட்டிருக்காங்களா? பிளேட்யா. பிளேட் போட்டிருக்காங்க. சரிம்மா, இது எங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலயா பிரைவேட்லயா? பிரைவேட்லயா. சரிம்மா, இதை போனை கட் பண்ணியிருக்கேன், நான் அதுக்கு விளக்கம் சொல்றேன். அதாவது நீங்க அறுவை சிகிச்சை பண்ணிட்டீங்க, இனிமே அதை வந்து அவங்க சொல்ற மாதிரி நீங்க வந்து உடனே எந்திரிச்சு நடக்கணும்னு ஆசைப்படுறாதீங்க. சும்மா பக்கத்து வீட்டுல சொல்லுவாங்க, எதிர்த்த வீட்டுல சொல்லுவாங்க,
பிளேட்டை பொறுத்தனா உடனே எந்திரிச்சு நடத்துறலாம் அப்படின்னு ஆசை வார்த்தைகள் கூறுவாங்க. குறைஞ்சது ஒரு மாசம் அந்த புதுசா உடைஞ்சிருக்கிற இடத்துல புதுசா எலும்பு வளர்றது நம்ம உடம்பு வெயிட்டை தாங்குற அளவுக்கு நமக்கு வந்து ஸ்ட்ரென்தன் கிடைக்கணும். இப்போ ஒரு சீலிங் போடுறோம், சிமெண்ட் மேல கம்பி கட்டி நம்ம மேல பில்டிங் கட்டுறதுக்கு சீலிங் கலவை போடுறாங்க. ஒரு 15 நாள் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய விஷயத்த 5 நாள்ல எடுத்துட்டா என்ன ஆகும், 10 நாள்ல எடுத்துட்டா என்ன ஆகும், அந்த அந்த பில்டிங்கே வீக் ஆயிரும். அதே மாதிரிதான் நமக்கு வந்து அங்க வந்து தொடையெலும்புல பிளேட்டை கொடுத்துருக்காங்க. அங்க வந்து 2 முனப்பகுதிகளையும் பிடித்து எலும்பு திசு வளரும், கால்சியம் படியும் அந்த உடைஞ்ச இடத்துல. இந்த படிவங்கள் கால்சியம் படிவம் எலும்பு திசு வளர்றது அந்த உடம்ப தாங்குற அளவுக்கு வர்றதுக்கு மேக்சிமம் ஒரு 40 days ஆகும், 40 நாள் ஆகும். நீங்க 40 நாள் ரெஸ்ட் எடுத்து ஓய்வு எடுத்துட்டு நடக்கிறதுக்கு பாருங்க. யாராவது சொன்னாங்கன்னு அவசரப்பட வேண்டாம். 2வது, நீங்க சிகிச்சை பெற்று இருக்கக்கூடிய நபர் சரியான நபர் தானாங்கிறது அவங்களோட. இப்ப வந்து எலும்பு முறிவுக்கு கெட்டு போடுறது இந்த நான் சரியில்லைன்னா இன்னொருத்தர்கிட்ட போய்கிடலாம், இன்னொருத்தர் சரியில்லைன்னா என்கிட்ட வந்து இடலாம். ஏன்னா கெட்டு தானே, மேல தோல் கூட பாதிச்சிருக்காது, தோல் கூட முடி கூட பாதிப்பு இருக்காது, கெட்டு போட்டிருப்பாங்க. இது நான் பிடிக்கலன்னா இன்னொருத்தர் பிடிக்கலன்னா நம்மகிட்ட வந்துடலாம். ஆனால் இந்த எலும்பு தோள்களை அறுத்து சதைகளை பிளந்து எலும்புகளில் துளையிட்டு ராடை பொருத்திய பிறகு நீங்க அவர்கிட்ட வந்து அவங்க சொல்ற மாதிரி, ஏன்னா அவங்ககிட்ட கமிட் ஆயிடுறீங்க, திருப்பி வேற எங்கேயும் போய் பார்க்க முடியாது. அதனால நீங்க வந்து அவங்ககிட்ட போய் அவங்ககிட்ட கரெக்டா நீங்க அவங்க சொல்றதை கேட்டு அந்த காலை ஆரோக்கியமா குணப்படுத்திக்கிட்டு இருக்கமா. வணக்கம். அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேர இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். நேர இணைப்புல இல்ல, நம்ம தொடர்ந்து பேசுவோம். எலும்பு முறிவுக்கு ஆங்கில மருத்துவம் சிறந்ததா இல்லைன்னா பாரம்பரிய வைத்தியம் சிறந்ததா? அதாவது பாத்தீங்கன்னா நம்மளோட பாரம்பரிய மருத்துவம் தான் சிறந்தது அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். இப்ப இந்த தொடையெலும்பு கூட பாருங்க, தொடையில தான் நமக்கு வந்து ரத்த உற்பத்தி அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தருக்கு வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டுட்டு அதுக்கு நம்மளோட பாரம்பரிய மருத்துவத்துல 2 எலும்புகளையும் துல்லியமாக ஒன்று சேர்த்து கட்டுறோம். எங்களோட மூலிகை தைலங்களை தொடர்ந்து உள்ள விட்டுக்கிட்டே வாரோம். இயற்கையிலே அங்க உடம்புல எலும்பு திசு அணுக்கள் அங்க ஒன்று கூடி இணைப்பு பாலமாக இணைத்து பிடித்துக் கொள்கிறது. அதன் மேல் கால்சிய படிவங்கள் மேலும் மேலும் படிந்து அது உறுதியுடன் சேர்ந்து கொள்கிறது. அப்போ நம்ம வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி வயசுக்கு ஏத்த மாதிரி நம்ம நாட்கள் இப்போ 60 நாள் ஓய்வு எடுத்துட்டு நடக்க விடலாம். முதல்ல எதையாவது பிடிச்சு நடக்க விடுவோம், அதுக்கு பிறகு ஒரு ஸ்டிக்கு கொடுத்து நடக்க விடுவோம், அப்படி எதையும் பிடிக்காம நடக்க விடுவோம். அடுத்த ஒரு 2 மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டுக்குள்ள ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. இப்படி படிப்படியாக நம்ம வந்து அந்த எலும்பு முறிவை குணப்படுத்தி விட்டுருந்தோம். இதுக்கு ஒரு அனஸ்தீசியா கொடுக்க தேவையில்லை, ஒரு மயக்க மருந்து கொடுக்க தேவையில்லை, தோள்களை அறுக்க தேவையில்லை, சதைகளை பிளக்க தேவையில்லை, நல்லா இருக்கக்கூடிய எலும்புகளை துளையிட தேவையில்லை. முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு துளி அளவு கூட ரத்தம் சிந்த தேவையில்லை. எவ்வளவு நன்மை பாருங்க. தோலை அறுக்க தேவையில்லை, சதையை பழக்க தேவையில்லை, ரத்த நாளங்களை துண்டிக்க தேவையில்லை, அனஸ்தீசியா கொடுக்க தேவையில்லை. ஒரு 20 வயசு பையனுக்கு போய் அனஸ்தீசியா கொடுத்தா அவனுக்கு கொஞ்சம் அதிகமாகி போச்சுன்னா என்ன ஆகும்? ஞாபக மறதி வந்துடும், நரம்பு தளர்ச்சி வந்துடும். நீங்க நான் சொல்லல, இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன மருத்துவத்துல மூத்த மருத்துவர்கள்கிட்ட கேட்டு பாருங்க, எவ்வளவு பேர் ஆர்த்தோவுக்கு அறுவை சிகிச்சைக்காக போயிட்டு ஓவர் டோஸ் அனஸ்தீசியாவில் போயிட்டு எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்கிறத பாருங்க. எங்ககிட்ட ஒரு அம்மா வராங்க, இன்னும் இருக்கக்கூடிய கோடம்பாக்கத்துல காமராஜ் காலனில ஒரு அம்மா வராங்க, எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 2 மாதங்கள் கட்டி நீங்க ஓய்வு எடுக்க வேண்டியிருக்கும், ஆபீஸ்ல லீவ் போட்டிருக்கேன்னு நம்ம சொல்றோம். ஐயோ அவ்வளவு நாள் என்னால வந்து லீவ் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டு வர்றாரு. ஆபரேஷனுக்கு போறாங்க, அறுவை சிகிச்சை நடக்கு, ஆனா முழிக்கல பேஷண்ட். அனஸ்தீசியா அதிகமாகி அவங்களுக்கு முழிக்கவே இல்லை, டெத்து பேஷண்ட். அப்போ இந்த அனஸ்தீசியா கொடுக்கறது அறுவை சிகிச்சை பண்றதெல்லாம் ஒரு உடம்புல ஒரு போர் தொடுக்கிற மாதிரி. நமக்கு எந்த பிரச்சனை வேணாலும் அதை தாங்குற அளவுக்கு உடம்புல சக்தி இல்லைன்னா போச்சு,
நம்மளோட பாரம்பரிய மருத்துவம் அப்படி கிடையாது. எளிதில் முடிகள் கூட பாதிக்கப்படாது, ஒரு தோள்கள் கூட பாதிக்கப்படாது, ஒரு துளி ரத்தம், ஒரு துளி தோள்கள் கூட பாதிக்கப்படாது, முடிகள் கூட பாதிக்கக்கூடாது, ஒரு துளி ரத்தம் கூட சிந்தாம நமக்கு வந்து எலும்பு முறிவை 100% குணப்படுத்தலாம். அது புரிதலும் உண்மையும் நாங்க சொல்ற பேஷண்ட் வந்து கேட்கறதையும் பொறுத்து அது 100 எந்த எலும்பு முறிவை குணப்படுத்த முடியாதுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. முதுகுத்தண்டு விட எலும்பு முறிவை கூட நம்ம குணப்படுத்திடலாம். எங்க தாத்தா காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பனையில இருந்து கீழே விழுந்துருவாங்க, முதுகுத்தண்டு விட எலும்பு முறிவு ஏற்பட்டுரும். ஒரு இந்த வருடம் பயணி சீசன்ல நொங்கு சீசன்ல நொங்கு வெட்டுறதுக்காக மேல ஏறுவார், கீழே விழுந்துருவார். அதே நபரை அடுத்த வருடம் அதே சீசனுக்கு அவங்க பனை ஏறி புழப்பம் நடத்திக்கிட்டு இருக்கிற அளவுக்கு நம்மளோட பாரம்பரிய மருத்துவத்துல எங்க தாத்தா காலத்துல அழகா செஞ்சு கொடுத்துருக்காங்க. இன்னும் அந்த நபர்கள் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு முதுகுத்தண்டு விடத்துல ஒரு அறுவை சிகிச்சை பண்ணா நீங்க எங்க வேணாலும் போய் பாருங்க, முதுகுத்தண்டு விடத்துல அறுவை சிகிச்சை பண்ணும்போது இவர் நடக்கிறதுக்கு உத்தரவாதம் இருக்கா அப்படின்னு கேளுங்க. முதுகுத்தண்டு விடத்துல L4 L5 பிராக்சர் ஏற்பட்டாலோ L3 L4 பிராக்சர் ஏற்பட்டாலோ எந்த இடத்துல பிராக்சர் ஏற்பட்டோ நீங்க அறுவை சிகிச்சைக்கு பண்ணும்போது இவர் நடக்கிறதுக்கு உத்தரவாதம் இருக்கான்னு கேளுங்க. கிடையாது. ஆனா நாங்க உத்தரவாதம் கொடுக்கோம். பாரம்பரிய மருத்துவத்துல ஒழுங்கா நாங்க சொல்றதை கேட்டு குடும்பத்தில் உள்ளவங்க நல்லா கவனிச்சு சிகிச்சை பெற்றுக்கிட்டால், இப்பெல்லாம் யாரையும் கவனிக்கிறது இல்ல. இன்னைக்கு ஒரு அம்மா வந்தாங்க, சொந்த பையனுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு, என்னையால யூரின் டாய்லெட் எடுக்க முடியாதுங்க. சொந்த பையனை தகப்ப அதை கண்டுக்கிட மாட்டேக்காரு. இது என்ன வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னே தெரியல. சொந்த பையனுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு, என்னையால அவங்க அம்மா சொல்றாங்க எனக்கு யூரின் டாய்லெட் எடுத்து விட முடியாது, கவனிக்க முடியாதுங்க. அவங்க தகப்பனாரும் அதை ஒழுங்கா கவனிக்கிற மாதிரி இல்ல. எலும்பு முறிவு ஏற்பட்டா இருந்த இடத்துல அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து யூரின் டாய்லெட்லாம் இருந்த இடத்துல எடுக்கணுமா இல்லையா? முதுகுத்தண்டு விடத்துல எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுன்னா அவங்கள கொஞ்சம் கூட நவுட்டாம முதுகுத்தண்டு விடத்துல கெட்டு போட்டு அதை நேர்படுத்தி யூரின் டாய்லெட்லாம் இருந்த இடத்துல எடுத்து கவனிக்கும் போது அதை 100% குணப்படுத்தி அதிகபட்சமாக 6 மாதங்கள்ல இருந்து 1 வருடங்களுக்குள்ள அவர் என்ன வேலை செஞ்சாரோ, முதுகுத்தண்டு விடத்துல எலும்பு முறிவை சொல்றேன், கை கால்லாம் 2 மாசத்துல இது பண்ணி விட்டுரும். முதுகுத்தண்டு விடத்துல எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுன்னா அதிகபட்சமாக 3 to 6 மாதங்களுக்குள்ள நம்ம அவரை நடக்க விட்டுருவோம். எல்லாம் 1 வருடங்களுக்குள்ள அவர் ஏற்கனவே என்ன வேலை செஞ்சாரோ அதை செய்ய வச்சிருவோம். ஆனா நவீன மருத்துவத்துல முடியுமா அப்படிங்கிறத இந்த அறுவை சிகிச்சைக்கு போறவங்க அறுவை சிகிச்சைக்கு முன்னால நீங்க உத்தரவாதம் கேளுங்க, கொடுக்கவே மாட்டாங்க. இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விகளுக்கும் நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் மிக தெளிவா விளக்கம் அளிச்சீங்க. நன்றி.